ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரியா தமிழ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ட்வின்ஸ் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயோ ஏறுறோம். ஓகே, வந்தாச்சு. க்ரௌபார் இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே குதிச்சிட்டேன். உள்ளே குதிச்சுட்டு இங்கே போகும்போது பார்த்து போங்க கைஸ், ஏன்னா நிறைய வாட்டி நான் உளுந்த வாரி இருக்கேன். ஸோ பார்த்து போய்க்கோங்க. இப்போது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன், ஏன்னா வீடியோ 30 மினிட்ஸ் போச்சு. ஸோ ஸ்பீடப் பண்ணிட்டேன் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் 30 மினிட்ஸ் வீடியோவாக இருந்தால் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நட்டையை நிற்கிறான். இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். காக் வீல் நம்ம கையில் இருக்குது கைஸ். காக் வீல் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கே தெரில. இப்போது எங்கேயோ போகிறேன். ஐயோ பார்த்தீங்களா, குண்டை. போயிட்டான். இப்போ பாத்ரூமில் நம்ம தேடணும். ஓகே, பாத்ரூமில் ரேட் பாய்சன், இங்கே ரிவால்வர் பாட்டும் ஒரு ரெட் கீயாக இருந்துச்சு. அங்கே பேண்டேஜ் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். தேவைப்பட்டாலும் போடும், எனக்கு தெரியல. ஸோ இப்போ குதிச்சாச்சு. குதிச்சு நம்ம டைரெக்டாகவே ஜெயிலுக்கு வந்துருக்கலாம். எதுக்கு இப்படி சுற்றிட்டு வரோன்னு எனக்கு தெரியல. ஐயோ, யாரோ ஒருத்தவங்க போனாங்க, யார் போனாங்கன்னு தெரில. இப்போ ப்ளூ கீ எடுத்தாச்சு. ஐயோ நட்டேன். நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒழிஞ்சிக்கோங்க கைஸ், ஏன்னா நட்டையன் பார்த்தானா கொன்றுவான். ஐயோ குண்டை. எங்கடா இருக்கேன் நான்? எவ்வளோ நேரம் தான் உன்னை தேடுது, சத்தம் மட்டும் கேட்குது, ஆழே காணும். ஓகே, நம்ம ப்ளூ கீ எடுத்தாச்சு. போகிறோம். இங்கே பாஸ்வேர்டு இருக்கா பார்த்தேன், பார்த்தா குண்டன் போகிறான். ஓகே, நம்ம சேஃப்டிக்கு ஒரு டைனமிட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு போவோம். எவனோ வந்துருக்கூடாது ஆண்டவா. இங்கே தேடி பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னடா காலியாக வச்சுருக்கீங்க? ஓகே, டோர் ஹேண்டில் இருக்குது. ஒன்றும் இல்லை. வலிச்சு வச்சுருக்காங்க அப்படியே, ஒன்றுமே இல்லை. ஓகே, அச்சோ நான் குண்டை. ஐயோ வந்துட்டானே. இப்போது நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த ரூம் வந்திருக்கோம். பேண்டேஜ் பண்ணுறதுக்கு அந்த மெடிக்கல். ஓகே, இப்போ இதை கீழே போட்டு க்ரௌபாரையும் கீழே போட்டுருவோம், ஏன்னா நம்மளுக்கு பேண்டேஜ் தேவைப்பட்டாலும் போடும். ஸோ அந்த பேண்டேஜையும் எடுத்துக்கிட்டு இந்த மெடிசனையும் எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு வரான் எவனோ வரான். ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டில் போனால் தான் நம்ம லேசரில் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே ஏதாவது சட்டத்தை போட்டால் அவனுக்கு வரணும். ஓகே, டைனமிட்டை கீழே போடுறோம். வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ, செத்த எஃபெக்டில் நம்மளும் செத்துட்டோம் கைஸ். இதுக்கு தான் நம்ம அந்த ஏதாச்சும் பாம்பு மாறிடுச்சுன்னா தூரம் போயிடணும். இப்போ இந்த பெல் மாதிரி ஒன்று டிங் 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 டிங்னு அடிக்கும். அதை அடித்தா ஒருத்தன் வருவான். அவன் பேர் என்ன? நட்டையன் வருவான். அவன் வந்தோடனே அவன் பாக்கெட்டில் இருக்கிற செயின்க்கு சுற்றணும். இவனுங்களே ஒரு கொள்ளைக்காரங்க. நம்ம அதுக்கு மேலே பார்த்தீங்களா, பிட் பாக்கெட் அடிப்போம் நம்மலாம். ஓகே, அவன் கிட்டே போய் நிற்பேன், ஏன்னா எனக்கு பயமே கிடையாது. ஓகே, இப்போது கேஜ்க்கு கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கோம், நமக்கு தேவையில்லை. ஓகே, சேஃப்டிக்கு இன்னொன்று ஒரு டைமண்ட் எடுத்தாச்சு. சேஃப்டி கீழே ஒரு அசுர பூச்சி இருக்கும். அந்த பூச்சி சாவடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட சும்மா சொன்னேன், ப்ராங்க். ஐயோ, அப்படியே குதிச்சலான்னு நினச்சா பார்த்தா ரொம்ப கீழே போயிடுச்சு. இருங்க, மேலே வரதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வந்தாச்சு. பட்டனு போடு. இப்போது மேலேருந்து தூக்கி போட்டால் தான் கைஸ் கரெக்டாக போடுவோம், இல்லை அந்த எஃபெக்ட் நம்மளுக்கும் நம்ம செத்துருவோம். பயபோல சாவச்சாச்சு. அவன் கடிச்சிருவான் கைஸ், என் நாய்க்குட்டி மாதிரியே பண்ணுவான், கடிச்சிருவான். ஓகே, வந்துட்டு இப்போ ஏறும். உன் தொல்லை தாங்க முடியலடா கைஸ். இந்த மேலேருந்து ஏறி வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, இந்த பையன் வந்துடுவான் எப்போ பார்த்தாலும். அதான் எரிச்சலாக இருக்கும். இப்படி போய் கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கணும். போனதுக்கப்புறம் வரணும். எவனும் இல்லையான்னு பார்த்துட்டு தான் கைஸ் ஏறணும். பார்த்துட்டானுங்கன்னா இதை சொன்னல வந்தால் பார்த்தீங்களே. ஐயோ, இவனுங்க தொல்லை தாங்க முடியல கைஸ். நீங்கள் இங்கே வரைக்கும் இந்த 3வது ஸ்டெப் வரைக்கும் ஏறலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் 4வது ஸ்டெப் ஏறும்போது அடிச்சிட்டானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு லைஃப் வீணாக போயிடும்.
ஓகே, அவன் அந்த பக்கம் போயிருக்கான். வரும்போது அந்த சிலையை தட்டி விடாம வாங்க, கொஞ்சம் டேஞ்சர். பார்த்தீங்களா, நட்டையை நிறுத்துனான். இப்போது இதை அமுத்தி விட்டு நம்ம கார் வீல் வேணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு தேடிப்போம். ஐயோ, மிஸ் பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் மிஸ். ஐய, இந்த இது பேர் என்ன, டோர் ஹேண்டில். பிளாஸ்மா கன் இருக்கிறதுக்கு தான் அதில் யூஸ் ஆகும். பார்த்துட்டானுங்க கைஸ் அந்த ஓட்ட வழியா கிட்ட வரானுங்களே. அடிக்கேடா பார்ப்போம். பாப்பா நான் அடிக்க மாட்டேன்னு நினச்சியா? அடிப்பேன்டி. நான் பேயின்றதை மறந்துட்டியா பாப்பா? அட இந்த ஆடு வர கைஸ், நானே அவன் அடிச்சிட்டான்னு டென்ஷனில் இருக்கேன். எனக்கு இந்த இடம் தான் கைஸ் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பெல் அடித்து அவங்ககிட்ட வந்து கேட்சிக்க பிடுங்கி அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு போகணும். அதுவும் நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அவன் இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவன் பூந்து வந்து அடிச்சிடுவான். ஸோ போனதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் கிட்டே போய் நிற்பேன். எனக்கு இவனை பார்த்து பயமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான். இந்த கேஸ்கி வேறு கையிலேயே சுற்றணும். கீழே போட்டால் சத்தம் கேட்டு எவனாச்சும் வந்துடுவான். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் எல்லா எஸ்கேப்பும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் மோட் போட்டு ப்ளே பண்ணலாம் கைஸ், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி தப்பிச்சேன்? ட்ரிக்கு கைஸ், எல்லாம் ட்ரிக்கு. உங்களுக்கு இந்த ட்ரிக்லாம் தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன வாட்டி இங்கே தான் அடித்தான், எனக்கு பயமாக இருக்குது லைட்டாக. ஓகே, இப்போது வச்சாச்சு காக்வியில். இப்போ கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு அவங்க தூரமாக இருந்தானுங்கன்னா வரமாட்டானுங்க. இப்போ இந்த ஹேண்ட் வீலை எங்கே போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த நம்மளை மாட்டி விட்டானுங்களா அந்த இடத்துல போட்டால் தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ தான் நம்மளால் காயின் எடுக்க முடியும். காயின் எடுத்துட்டு ஓகே கைஸ், அவன் திருப்பி அடிச்சு போட்டான். இப்போ எதில் போடுறாங்கன்னு பார்ப்போம். திருப்பியுமா? எனக்கு இந்த இடம் பிடிக்கவே பிடிக்காது கைஸ். சி, எப்போ பார்த்தாலும் இங்கே போடுறானுங்க. கஷ்டமாக இருக்குது இந்த இடம். ஜெயிலில் அந்த மேலே இருக்கிற ஜெயிலில் போட்டாவாச்சு பரவாயில்ல, ஈஸியாக டாய்லெட்டை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அச்சோ, நான் பயந்துட்டு ஒரு நிமிஷத்தில். இன்னும் நம்ம அந்த குண்டாகிட்ட தான் கைஸ் அடியே வாங்கலை. இந்த நட்டைங்கிட்ட மட்டும்தான் அடி வாங்கிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே காயின் எடுக்க போயிடலாம். முதல்ல பேண்டேஜ் எடுத்து போட்டுப்போம். நான் சொன்னேன்ல நம்ம கண்டிப்பாக அடி வாங்குவோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பாஸ்வேர்ட் பார்த்துப்போம். ஓகே, பார்க்காம வந்துட்டேன். நான் பார்க்கவே இல்லை, பாஸ்வேர்டை மறந்துட்டேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன ஸ்கிப் பண்ண போகிறோன்னு தெரியல. என்னைக்கு முதல்ல கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ஓகே, பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்குது கைஸ், 4432. இப்போ நல்ல வேலை ஞாபகம் இருந்துச்சு, இல்லைனா மறந்துட்டேன்னா அவ்வளோதான். வச்சுட்டோ மறந்து போய் இந்த பக்கம் வந்துட்டேன்னு. ஓப்பன் ஆகுது கைஸ், வாட் அதிசயம், ஓப்பன் ஆகுது. எவனோ சத்தம் கிட்ட வந்துடக்கூடாது. இந்த வழி எங்கே போவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு தான் போவோம். ஏன்னாச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பார்ப்போம். ஏன்னா குண்டை வர மேலே தான் வந்துட்டு இருந்தான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில, குண்டை மேலே தான் வந்துட்டு இருந்தான். ஓகே, ஏனும் வரல. இப்போது வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. சரி, அவனுங்க வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம். நம்ம கொஞ்சம் இந்த பேட்டர்ன் ரஃபாக போட்டு பார்ப்போம். ஏன்னா ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு 2 வாட்டி ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம பேட்டர்ன் பார்க்கல, அதனால ரஃபாக போட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, எதுவும் ஒர்க் ஆகல. எனக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் தான் கைஸ் நான் போடுறேன். இதுவும் ஒர்க் ஆகல. உங்களுக்கு இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பம்பு. ஐயோ, நான் பயந்துட்டேன், நல்ல வேலை. எப்படா போவேன், நீ வேற கடுப்பேத்துறியடா. போகிறான் படிக்கட்டில் இறங்கி போகிறான். போனோன்னா போயிட்டான் மொட்டை பண்டையன். சை, மண்டையில் தபலா வாசிக்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த க்ரௌபார் எடுத்துகிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எவனோ பார்த்துட்டாங்க. ஐயோ, வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில். ஓகே, சுவிட்ச் போர்ட் கீ கிடச்சிருக்கு. எடுத்துகிட்டு போய் சொருவி இதை பண்ணால் ஒரு அதிசயம், மேலேருந்து டைமண்ட் வரும். சும்மா சொன்னேன், அது அவனுங்க செட் பண்ணி வச்ச இது அப்படி. ஓகே, இப்போது அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் திரும்புவான். கிராணி கேம் மாதிரி தான். எனக்கு கிராணி செஞ்சவங்க தான் வந்து இதையும் செஞ்சுருக்காங்க, டெவலப்பர்ஸ். ஸோ
பிரச்சனை இல்லை. அவங்க வந்து திரும்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். அதே மாதிரி தான் கிராணி கேமும். கிராணி எப்போ திரும்புதோ நம்ம அப்போ போயிடலாம். ஏன்னா கிராணியும் சரி எந்த கேமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து திரும்பும்போது நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ டைமண்ட் எடுத்தாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்க கவனிக்க மாட்டானுங்க. ஸோ வந்து நம்ம ஓடிடலாம். இப்போ திருப்பி பார்த்துட்டேன். ஏன்டா நட்டையா இப்படியே பண்ணுற? உனக்கு கொஞ்சம் கூட மேலே சூடு சூடுன்னு எதுவும் இல்லையாடா நட்டையா? டேய் டாய் கேட்கவே மாட்டேன் கைஸ். அவனுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயோ ப்ளூ கீ எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏன்னா வந்து நம்ம க்ரௌவர் போட்ட இடத்துல ப்ளூ கீ இருக்குது. ஐ திங்க் அந்த இதெல்லாம் வந்து போட்டோம்ல, அது பேர் என்ன, க்ரௌபார் வச்சு எல்லாம் எடுத்தோம்ல, அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேட்டர்ன் போட்டு பார்த்தேன், மறந்துட்டேன். இப்போ போய் திருப்பி பேட்டர்ன் எடுக்கணும். எடுக்க வேணாம், பார்த்தா போதும். இப்போ இப்படி 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 ஓகே, நான் வச்சுக்கணும். நான் கேட்கும் போது கரெக்டாக சொல்லணும் காய்ஸ். நீங்கள் தான் எனக்கு மேப் எப்படின்னு பேட்டர்ன் இப்படி தான். இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்ச இதெல்லாம் வந்து இங்கே போட்டுடலாம். ஏன்னா நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ப்ளூ கீனா ரூஃப் டாப் எஸ்கேப். ஸோ வந்து அதை போட்டுடலாம். ஐயோ குண்டை. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம். அது பேர் என்ன, சீவர். இந்த கிராணியில் சீவர் எஸ்கேப் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ட்ரைனேஜ் எஸ்கேப் ஒன்று இருக்குது. நம்ம இந்த பெல்லட் சர்ச்சு வந்தோம்ல, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. குண்டனை பார்த்தா ஒரு மிஞ்சத்தில் பயந்துட்டேன் கைஸ், ரொம்ப பயந்துட்டேன். இதை பார்த்தீங்களே, ஏன்டா குண்டா இப்படி பண்ணுற? கடுப்பு ஏற்றுறோம் கைஸ். இந்த நாட்டே வேறு எங்கேயே நினைக்கிட்டானே. இருங்க நைஸ் அப்படியே பூந்து போயிடலாம். இன்னும் ஆணி வச்ச மாதிரி அங்கேயே நின்றுக்கிறான். சரி இருங்க, போகிறானா பார்ப்போம். திருப்பி அங்கேயே நினைக்கிறான். இப்போ இந்த அது பேர் என்ன, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு சத்துரு க்ரியேட் பண்ணி வேற வைப்போம். ஓகே வந்துட்டான். போகிறான் மெதுவாக போட்டோம். ஐயோ குண்டேன். ஐயோ நான் உள்ளே போகாமல் வெளியே மறந்துக்கிட்டேனே. போச்சுக்கோங்க, நான் சாக போகிறேன். ஐயோ எப்படி நிற்கிறான் பாருங்க. அந்த இது அது வேறு என்ன, அந்த ஹேமர் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இந்த கரண்ட் அஃபெண்ட்டாக வந்து அவங்களுக்கு அவிஞ்சு போன கண்ணு கைஸ். ஸோ வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது. நம்ம தூரமாக இருக்கிறதுக்கு வரைக்கும் நல்லா இந்த பார்த்தீங்களே, சொல்லிகிட்டே இருக்கிற கேப்பில் விழுந்துட்டேன். நான் 2 வாட்டி இந்த மாதிரி விழுந்துட்டேன் கைஸ். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் பேசிக்கிட்டே நான் விழுந்துட்டேன். இப்போ திருப்பி போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி அடியும் வாங்கிட்டேன். வச்சு சொன்னேன்ல, இந்த கொண்டு அந்த அடிச்சிட்டான். உண்மை காட், என்னையே காலில் உள்ள வச்சிட்டான்ல. இந்த அடி எடுக்கிறேன்டி. நல்ல வேலை. இந்த ரூம் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அங்கே இது இருக்குமா, வந்து ட்ராயர்ஸ் தேடி பார்க்கலாம், ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அங்கே. நான் இப்போ ஏன் கீழே குதிச்சேன்னா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறதுக்கு தான் கீழே குதிச்சேன். இப்போது கண்டிப்பாக அந்த ரூம் லாக் ஆகிட்டுருக்கோம். திருப்பி கரண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கணும். அந்த ரூம் ஓப்பன் பண்ணணும். வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிச்சு. கழுத்தை இப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கேம் விளாட்றதுல கழுத்து செம்மையாக வலிக்குது கைஸ். இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அந்த கீழே ஒன்று இருக்கும்ல, அது பேர் என்ன, கீழே வந்து அந்த ஜெயில் இருக்கிற இடத்துல ஒரு அப்ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேர்ஸில் நீங்கள் ஏறி இப்படி வரலாம். அதுதான் ஷார்ட்கட். இதை பார்த்தீங்களா, கேம் கிளிச் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கிளிச் ஆயிடுச்சுன்னா அப்படியே வர்றது கஷ்டம். ஸோ வந்து குனிஞ்சு தான் வர முடியும், ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ மோனாலிசா பெயிண்டிங் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். இப்போது இதெல்லாம் கழட்டி விட்டு டக்குன்னு முடிச்சிடணும் கைஸ். ஏன்னா அவங்க எப்போனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ளூ கீயும் உள்ளே போட்டு சவுண்டு வேறு இருந்துச்சு. கண்டிப்பாக வருவானுங்க. இந்த காயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ போட்டாச்சு. டே பாய்டா அண்ணன். அவன் நம்மளுக்கு டெங்கி குத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா சரியாகவே பண்ண மாட்டியாடா. போச்சு போ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.